ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதாவோட லேப்டாப் வெர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அவைலபிள் மார்ஜின் காமிக்கும். இங்கே வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் வந்து கரண்ட் வேல்யூ காமிக்கும். இது சும்மா ஒரு ஓவரால் அவுட்லுக் மட்டும்தான். ஸோ நமக்கு டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹோல்டிங்ஸில் கிடைக்கும். ஸோ ஹோல்டிங்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே லாஸ் ப்ராஃபிட் என்ன, டோட்டல் லாஸ் ப்ராஃபிட் என்ன, இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, கரண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ குவான்டிட்டி, ஆவரேஜ் காஸ்ட் என்ன, அப்புறம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எல்டிபி அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன, கரண்ட் வேல்யூ என்ன. ஸோ கரண்ட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்டட் வேல்யூல இருந்து இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இன்ட்டு நம்ம டோட்டல் குவான்டிட்டி ரெண்டு இன்ட்டு பண்ணால் அதோட கரண்ட் வேல்யூ ஸ்டாக்கோட கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நெட் சேஞ்சஸ்னா ஸோ நம்ம வந்து ஆவரேஜ் காஸ்ட்ல இருந்து இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வரைக்கும் என்ன ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து டிஃபரன்ஸ் வேரியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். ஸோ டே சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேஸ்ல நமக்கு ட்ரேட் ஆனப்ப என்ன சேஞ்சஸ் வந்துச்சோ அது வந்து இங்கே காமிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கர்சர் இப்படி மேலே வச்சிங்க அப்படின்னாலே லாஸ்ட் ட்ரேடிங் டைம்ல நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ங்கிறது ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோட லாஸ் ப்ராஃபிட் என்ன, டே லாஸ் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹோல்டிங்ஸ். ஸோ நமக்கு டேஷ்போர்டுங்கிறதுல பெருசாக இது இருக்காது. ஹோல்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, லிமிட்னா நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ 164 வந்து அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல இருக்கு. நம்ம இதை வந்து 163க்கு வாங்க நினைக்கிறோம் அப்படின்னா 163 இன்ட்டு ஒரு 100 போட்டு நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து லிமிட் ஆர்டர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த ஆர்டர் வந்து பஞ்ச் ஆயிடுச்சு, 164கே நம்ம பஞ்ச் பண்றோம், மார்க்கெட் ஆர்டருக்கே பஞ்ச் பண்றோம், மார்க்கெட் ஆர்டருக்கே பஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பண்ண ஆர்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்க ஜி பொசிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ஆர்டர் பஞ்ச் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு டே ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து மிஸ் ஆர்டரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சிஎன்சி ஆர்டரா இருக்கட்டும், சிஎன்சிங்கிறது பொசிஷன் ஆர்டர், மிஸ் ஆர்டர்ங்கிறது இன்ட்ராடே ஆர்டர். ஸோ ரெண்டு ஆர்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிட்ஸ்ல வந்துட்டு அக்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அக்யூஷன்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக், அதுல வந்து செல் பண்றதுக்கு எலிஜிபிளான ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 2 o'clock இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப நம்ம இங்க இருந்து டேரக்டா செல் பண்ணிக்கலாம். ஐபிஓஸ்ல புதுசா நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ண போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஐபிஓஸ்ல போயிட்டு ஸோ இதுல வந்து டேரக்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க டேரக்டா அப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா இங்க இருக்கிறது வந்து நமக்கு வந்து மினிமம் அமௌண்ட், இந்த அமௌண்ட் நமக்கு தேவை. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் பாண்டு. ஸோ வந்து 177 இருந்து 189 வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஷாதோ ஷிப்பிங் லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,14,000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் ஆர்டர். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,160 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம வந்து இப்போ 1 லேக் ஆர்டர் வந்து 1 லேக் நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கு, கேஷ் இருக்கு. ஸோ இதோட ஐபிஓ நம்ம புக் பண்ண விருப்பப்படுறோம் அப்படின்னா டேரக்டா நம்ம இதுவும் புக் பண்ணலாம். இல்ல நம்ம ரெண்டுல எது அப்ளை பண்ண நம்ம விருப்பப்பட்டாலும் டேரக்டா அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்க்ளைமர் ஒன்று காமிக்கும். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா டேரக்டா அப்ளை ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து 14,160 நாங்க வந்து அக்கௌண்ட்ல மினிமம் வச்சிருக்கணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,14,000 வச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுல மினிமம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து நீங்க கையில வச்சுட்டு அக்கௌண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை கொடுத்துட்டு டிஸ்க்ளைமர் வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ். ஸோ இதுல வந்து அவைலபிள் மார்ஜின், யூஸ்டு மார்ஜின்ங்கிறது அன்னைக்கு டேட்ல நம்ம என்னென்ன மார்ஜின் வந்து யூஸ் பண்ணோம், என்ன அமௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஃபண்ட் ஆட் பண்றது, இதுல ஆட் பண்றதை விட மொபைல் ஆப்ல ஆட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். டேரக்டா நம்ம ஜிபேல இருந்து டேரக்டாவே பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்றதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாங்க வித்ட்ரா கொடுக்குறேன். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து கான்சோல்னு சொல்லுவாங்க. இது ஜீரோதாவோட ஃபண்ட் மேனேஜ் பண்ற ஒரு தனி வெப்சைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ், ஸோ வந்து இதுல வந்து வித்ட்ராபிள் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வித்ட்ராபிள் பேலன்ஸ்ல என்ன அமௌண்ட் இருக்கோ இது மட்டும் தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது உடனே வந்து ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ கீழே வந்து என்னோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டு, ஸோ ரெஃபரன்ஸ் நம்பரு, ஸோ அக்கௌண்ட், ஸோ நம்ம ஒரே பேங்க் அக்கௌண்ட்டோட தான் லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ப்ராசஸிங், அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்ட் அப்படின்னு காட்டும். கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 1.5 lakh வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்ன்னு காட்டுது. ஸோ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ரிக்வஸ்டட், இங்க 10,000 கொடுத்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய் அமௌண்ட் ப்ராசஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஃபுல் அமௌண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க காமிக்கும். ஸோ மேக்ஸிமம் இதுல எதுவும் உங்களுக்கு டிவியேஷன் இருக்காது. ஸோ ஏன்னா வந்து வித்ட்ராவல் பேலன்ஸ் அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால இங்க வந்து
வித்ட்ராவல் கொடுக்க முடியும். சேம் டைம் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் தான் உங்களுக்கு தான் வரும். ஸோ அதனால இதுல ஓடிபி எதுவுமே தேவைப்படாது. நமக்கு வந்து மொபைல் ஆப்ல ஃபண்ட் ஆட் பண்றது, வித்ட்ரா பண்றது ரெண்டுமே ஈஸி தான். இருந்தாலும் ஃபண்ட் ஆட் பண்ற ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து இங்க ஆட் ஃபண்ட் கொடுக்குறோம். ஒன்ஸ் ஆட் ஃபண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களோட நேம் அப்புறம் உங்களோட யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. இதுல எவ்வளவு ஃபண்ட் நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 10,000 போடலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே அக்கௌண்டோட தான் மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்னோட பேங்க் வந்து டிஎம்பி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்டுது. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி என்னோட யூபிஐ ஐடி ஆல்ரெடி போட்டிருந்தனால இது வந்து ரிஜிஸ்டரா காட்டுது. ஸோ யூபிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். பட் நெட் பேங்கிங்னா வந்து ₹9 பிளஸ் வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ நெட் பேங்கிங்ல இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா நம்ம ஃபண்ட் ஆட் பண்ணா 2 to 3 ஹவர்ஸ் ஆகும் அது உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிபிள் ஆகிறதுக்கு. பட் யூபிஐல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்குள்ள நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்தின் 30 செகண்ட் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ள வந்து நமக்கு வந்து ஃபண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம அமௌண்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க ட்ரேடிங் எடுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு டைம்ல வந்து நல்ல ஸ்டாக் நல்ல டிப்ல கிடைக்குது, இமீடியட்டா உடனே பை பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம யூபிஐ சூஸ் பண்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் இல்ல ஜென்ரலாவே வந்துட்டு பிலோ 1 லேக் நீங்க ஃபண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா அப்போ யூபிஐ வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ மோர் தென் 1 லேக் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் பல்க் அமௌண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிலோ 1 லேக் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அப்போ நம்ம யூபிஐ ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு வந்து போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம டேஷ்போர்ட், ஆர்டர்ஸ், ஹோல்டிங்ஸ், பொசிஷன், அப்புறம் பிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ காமிச்சிருந்தாங்க. ஸோ அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஃபண்ட் பண்றது எப்படி, வித்ட்ரா பண்றது எப்படி எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம தனித்தனியா பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து ஃபர்தரா நீங்க வந்து வாட்ச் பண்றதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்தரா யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.